our guest of honor, Mr. Aravindan P, IPS, Zonal Director, Narcotics Control Bureau, Chennai Zone. With a career span of over a decade and a half, he is renowned for his technological innovations in law enforcement, pioneering the use of facial recognition technology to identify criminals, introduced an app for monitoring and supporting COVID-19 home isolation patients, to name a few. His accolades include the Special Duty Medal in 2019 and Anna Medal in 2020 for his exceptional dedication to duty. Please join me in welcoming Mr. Aravindan P. IPS. Dignitaries on the dais, author Krishna Vijay and the entire team which has supported in releasing this book. I like to congratulate all of you. Armstrong sir பேசினப்ப சொன்னாங்க வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி வந்து 6 நாட்கள் இந்தியாவுக்காக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அதோட வந்து ஒரு முக்கியமான நாட்கள் 7 சேர்த்துக்கோங்க இன்னிலேருந்து. ஏன்னா போலீஸ் கமெமரேஷன் டே அப்படின்னு சொல்லக்கூடிய October 21 மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் நிறைய போலீஸ் ஆஃபீஸர் சர்விங் போலீஸ் ஆஃபீஸர் படிச்சுட்டு போலீஸ் ஆஃபீஸர் ஆனவங்க நிறைய பேர் வந்து வந்திருக்காங்க, இன்க்ளூடிங் ஃபார்மர் டிஜிபிஸ் உட்பட நான் உட்பட மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் என்ன டிஸ்டன்ஸ் லேர்னிங்கில் வந்து 2018 வந்து பண்ணி முடிச்சிருக்கேன். ஸோ அதனால் போலீஸ் கமெமரேஷன் டே வந்து ஒரு நாளாக வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ இங்கே நிறைய வந்து யங்ஸ்டர்ஸ் இருக்கீங்க, நிறைய மாணவர்கள் இருக்கீங்க. விக்ரம் சார் ஒரு டீமை கூப்பிட்டு வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அவர் வந்து நல்லா வேகமாக கை தட்டுறதுக்கு ஒரு டீம் இருக்காங்க. ஸோ இங்கே ஸ்டேஜ் உட்காந்துருக்கவங்க எல்லாத்துக்கும் என்ன ஒரு காமன் ஃபேக்டர் என்னன்னு சொல்ல முடியுமா? யாராவது? எல்லாருமே தாத்தா பாட்டி கிடையாது. நான் இருக்கேன் ஸ்டேஜில், கிருஷ்ணா விஜய் இருக்காங்க. ஸோ காமன் ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேஜில் உட்காந்துருக்கவங்க எல்லாருமே வந்து ஏதோ ஒரு விதத்தில் இந்த சமுதாயத்துக்கு ஏதோ கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? ஆக்சுவலாக எனக்கு வந்து என்னோட லைஃப்ல வந்து ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருந்தது. நான் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கப்ப வந்து ஓகே இன்ஜினியரிங் படிச்சு பண்ணுறதா, ஓகே அந்த போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும் ஒரு ஆம்பிஷன் இருக்கு, இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப என்னோட ஸ்கூல் டீச்சர்கிட்ட கேட்டதான் போயிட்டு இப்படி ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு சார், என்ன பண்ணலாம் அப்படின்னப்ப அவங்க தான் சொன்னாங்க, அரவிந்த் இந்த மாதிரி நீ வந்து நெய்வேலியில் ஜவஹர் ஸ்கூலில் படிச்சுட்டு இப்போ வந்து ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு காலேஜில் படிச்சுட்டு இருக்க, எங்கேயோ ஒரு இடத்துல போய் வேலை பார்ப்ப, எல்லாருமே வந்து அரவிந்த் அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் பத்தி பேசுறாங்க அப்படின்னா உன்னோட ஊருக்கும் உன்னோட பள்ளிக்கும் வந்து பெருமை சேர்க்கும் விதமாக உன்னை பற்றி பேச வேண்டும். எங்க ஸ்கூல்ல வந்து அரவிந்த் ஒரு பையன் படிச்சான், இப்போ வந்து இந்த இடத்துல வேலையில இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை பத்தி பாசிட்டிவா சொல்ற மாதிரியான ஒரு இமேஜ் வந்து உன்னை பத்தி நீ கிரியேட் பண்ணிக்கணும். ரெண்டாவது, நீ என்ன வேலையில இருந்தாலும் சமுதாயத்துக்கு ஏதோ ஒரு விதத்துல அதை திரும்பி கொடுக்கணும். யாராவது ஒருத்தருக்கு படிக்க வைக்கிறது மூலமாவோ ஏதோ ஒரு ஹெல்ப் மூலமாவோ ஒரு புக் எழுதிருக்காங்க, அவங்க ஒரு புக்கு மூலமாக அவங்க கத்துக்கிட்ட விஷயத்த சமுதாயத்துக்கு கொடுக்குறாங்க. செஃப் தாமோதரன் சார் இருக்காரு, பேசிட்டு இருக்கப்போ சொன்னாங்க கிட்டத்தட்ட ஒரு 15,000 பேருக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்காரு. ஏதோ ஒரு விதத்துல மேடையில் இருக்கக்கூடிய டாக்டரா இருக்கட்டும், ஒரு டீச்சரா இருக்கட்டும், ஒரு புக் ஆத்தரா இருக்கட்டும், ஏதோ ஒரு விதத்துல இந்த சமுதாயத்துக்கு நாம் கத்துக்கொண்ட விஷயங்களை, நாம் சம்பாதித்த விஷயங்களை திரும்ப கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதுதான் வந்து இன்னைக்கு நம்ம எடுத்துக்க வேண்டிய கீ டேக் அவே ஃப்ரம் திஸ் ஃபங்க்ஷன். ஸோ ஐ விஷ் கிருஷ்ணா விஜய் இது மாதிரி வந்து நிறைய புத்தகங்கள் எழுத வேண்டும். குப்புசாமி சார் பேசுறப்ப சொன்னாரு, நல்லி குப்புசாமி சார் பேசுறப்ப சுதாமூர்த்தி பத்தி சொன்னாங்க. சுதாமூர்த்தி வந்து அவங்க வந்து கிராண்ட்மா ஸ்டோரிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதிருக்காங்க. எவ்வளவு பேர் படிச்சிருக்கீங்கன்னு தெரியல. வந்து பாட்டிகள் தாத்தாக்கள் வந்து கதை வந்து பேரன் கத்திகளுக்கு சொல்றது வந்து கம்மியாகிட்டே இருக்கு. ஸோ அவங்க காலத்துல அவங்க வந்து அவங்க கேட்ட கதைகளை வந்து ஓரளவுக்கு ஞாபகப்படுத்தி அதை வந்து ஒரு புக்கா போட்டு 2-3 வால்யூமே அந்த புக்கு வந்திருக்கு. நானும் அதுல வந்து ஒரு வால்யூம் படிச்சிருக்கேன். ஸோ ஏதோ ஒரு விதத்துல அந்த கனெக்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ஜென்ரேஷன் கேப், அந்த ஜென்ரேஷன் கேப்பை வந்து பிரிட்ஜ் பண்றதுக்கான ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த கதைகள். அந்த காலத்துல அவங்க கேட்ட கதைகள் அதை ஒரு மாடிஃபிகேஷன் மூலமாக இந்த ஜென்ரேஷன் அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போயிட்டு அது தொன்று தொட்டு போய்கிட்டே இருக்கும். எதுக்காக சொல்றேன்னா இந்த கனெக்ஷன் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, நான் வந்து இப்போ போதைப்பொருள் தடுப்பு வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதுல வந்து குடிக்கக்கூடிய சில யங்ஸ்டர்ஸ் 20-25 வயசுல இருப்பாங்க, ட்ரக் பெட்டிங் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு கேஸை மாட்டோம், அவங்க கிட்ட உட்கார்ந்து பேசக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அவங்க கிட்ட பேசும்போது தான் பாத்தீங்கன்னா அவங்களோட சைல்டுஹுட்ல ஏதோ ஒரு விதத்துல அவங்க பேரண்ட்ஸ் டிஸ்கனெக்ட் ஆயிருக்காங்க. எங்க ஜென்ரேஷன்ல வந்து நாங்கள் பேரண்ட்ஸ் டிஸ்கனெக்ட் ஆனோம் அப்படின்னா அதை வந்து ஃபீல் பண்றதுக்கு தாத்தா பாட்டிகள் வந்தாங்க. பட் இப்போ அதுக்கு அடுத்த வரக்கூடிய ஜென்ரேஷன்ல அந்த சின்ன வயசுல அவங்களுக்கு தேவையான அந்த அன்பு பாசம் அரவணைப்பு அது இல்லை அப்படின்னா அதை ஃபீல் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அவங்க வந்து தவறான வழியில போய் தேடுறாங்க. அதுதான் வந்து நம்ம வந்து எவ்வளவோ வந்து காவல்துறை, போதைப்பொருள் ஒழிப்பு, கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் எவ்வளவோ வந்து நாங்கள் பண்ணாலும் வந்து
ஒரு கேப்பை ஃபில் பண்றதுக்கு ஒரு தவறான விஷயம் உள்ள வராமல் இருக்கணும் அப்படின்னா தாத்தாக்கள் பாட்டிகள் காலத்திலேருந்து நடக்கக்கூடிய விஷயங்கள், கதைகள், மாரல் ஸ்டோரிஸ் எல்லாமே வந்து அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து கண்டினியூ ஆகி போய்கிட்டே இருக்கணும். அதை வந்து ஒரு இனிஷியேட்டிவா எடுத்து இந்த கான்செப்டை வச்சு புக் எழுதணும் அப்படின்னு முடிவு பண்ண கிருஷ்ணா விஜய்க்கு எனது வாழ்த்துக்களையும் பாராட்டியும் தெரிவிக்கிறேன்.